glory to Jesus. அன்பு சகோதரர் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டார். ஆனா நான் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவர் இந்த விடுதலை நாளிலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லி நேற்று இரவெல்லாம் சொல்லிட்டார். இரவெல்லாம் நான் இருந்த அந்த அறை சாதாரண அறை இல்லைங்க, அது பின்புறம் உள்ளது மகா பரிசுத்த ஸ்தலம். இது பரிசுத்த ஸ்தலம், அது பிரகாரம். நீங்க நினைச்சுக்க போறீங்க பெரிய பெரிய வல்லமையான பிரசங்கியார்கள், டிஜே ஐயா, ஹல்லேலூயா, மோகன் அண்ணன், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சர்வசாதாரணமாய் தங்கி முழங்காலிலே, ஏன் நம்ம தேவதாசன் முழங்காலில் நின்ற இடத்துல நேற்று இரவு கடவுள் அந்த பாக்கியம், அதுக்கு 7 மணி நேரம் 3 மணி நேரம் வர வேண்டியதை 7 மணி நேரம் நான் நின்னுங்கனே வந்தேன். பஸ்ல லட்சக்கணக்கான மக்கள் சென்னை விட்டு புறப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் தன் குடும்பத்தோடு உல்லாசமாக அவங்கெல்லாம் they enjoy to go. ஆனா நான் இந்த திருச்சபையின் எழுப்புதலுக்காக கர்த்தரனை அநேக நாள் ஜெபத்தை கேட்டு சரியான நேரத்துக்கு நான் காத்திருந்தேன். கர்த்தருடைய நேரம் வந்தா தண்ணீர் ரசமா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய டைம் வந்துருச்சுன்னா the water unto the wine, திராட்சை ரசமாய் மாறின தண்ணீர். I like that word. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய கோட்டீஸ்வரனுடைய கல்யாணமா இருந்தாலும் குறைவு வரும், எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் குறைவு வரும். ஆனா கிறிஸ்து அங்க இருந்தாருன்னா குறைவுகள் நிறைவாகும். ஒரு கை தட்டிருப்பீங்க நினைச்சேன். ஹல்லேலூயா. தேவன் ஐநாவரத்திலும் சரி, ஹல்லேலூயா, தலைமை சபையை அப்படிதான். ஹல்லேலூயா. இங்க ஊழியம் செஞ்சா உங்களை குத்திடுவோம், இங்க ஊழியம் செஞ்சா உங்க கதை க்ளோஸ்ன்னு சொல்லி தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே பாஸ்டருக்கு பயமுறுத்தினாங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்லுவாராம், பணங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். தலைமை போதகர் பாஸ்டர் பிரதாப் சிங் ஐயாவுக்கு தெரியும். துணிந்தவர், மரணத்துக்கும் அதுக்குள்ள கிறிஸ்டியனுக்கு ஜீவன். அப்படி இருந்தா தான் எழுப்புதலை கொடுப்பார். தைரியம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு தேவை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது பேதுரு அங்கங்க பயந்தாரு. ஹல்லேலூயா. தெரியாம காதை வெட்டினாரு. ஆண்டவரே நீங்க சாக கூடாதுன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா. நம்ம இங்கே இருந்துடலாம்னு சொன்னாரு. பெரிய எழுப்புதலுக்கு அழைக்கப்பட்ட பீட்டர். ஆனா ஆஃப்டர் தி ரிசரக்ஷன், ஹல்லேலூயா, ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர், காசிமேட்ல மீன் பிடிச்சவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப படிச்ச டாக்டர் இருக்கிறாரு, படிச்ச பெரிய டாக்ஸ் கலெக்டர் மேத்யூ இருக்கிறாரு. அவங்கெல்லாம் எழுந்து பேசலங்க அபிஷேகத்துல. ரிவைவல் டைம்ல 11 பேரோடு கூட இவர் தான் எழுந்து நின்றார். ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். அபிஷேகம் வந்துட்டா எஜுகேஷன்லாம் பின்னாடி போயிடும். அபிஷேகம் வந்துட்டா கலர்லாம் பின்னாடி போயிடும். அபிஷேகம் வந்துட்டா சீனியர் ஜூனியர்லாம் பின்னாடி போயிடும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எழுந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. எழுந்து நின்று அதிகாரிகளோட பேசுறாரு. அந்த சர்மன்ல, அந்த பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, குத்தப்பட்டாங்க. இந்த கடைசி காலத்துல குத்தப்படணும். ஐயா சொன்ன பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்துல, நம்ம பட்டணத்துல, நம்ம வசிக்கிற பகுதியில உணர்வில்லாம, இரக்கம் இல்லாம, ஹல்லேலூயா, அந்த தாக்கம் தேவ பிள்ளைகளையும் ஆட்கொள்ளுது. அந்த வருத்தம், அந்த இழப்பு, அங்க நடக்கிற பாதிப்பு நம்ம தேவனுக்குள்ள வரவிடாம கூட அது சில நேரத்தில் இழுத்துருது. ஆனா எல்லா பவரை விட அபிஷேகத்துக்கு ரொம்ப பவர் இருக்குதுன்னு நம்ம மறந்துடுறோம். இன்னைக்கு அதை கர்த்தர் நிரூபிச்சார். கை தட்டலாமா? கை தட்டலாமா? அபிஷேகம் நுகங்களை, பாரங்களை, பிரச்சனைகளை மெழுகு போல உருக செய்யும். ஹல்லேலூயா. நம்ம திருச்சபை திருத்துவ திருச்சபை, பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருத்துவ திருச்சபை. ஹல்லேலூயா. இந்த பகுதியில எங்க தலைமை சபை கூட இந்த அளவுக்கு பெருசு இல்லை. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் எவ்வளவு பெருசா அதை வைத்திருக்கிறார். அப்போ இதோடைய தரிசனம் எவ்வளவு பெருசு, இதோடைய ஜெபம் எவ்வளவு பெருசு, இதுல முழங்கால் எவ்வளவு பெருசு, இதோடைய திட்டம் பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அப்போ இதுல அடுத்த 2026 போறதுக்குள்ள கர்த்தர் இது உட்கார்ந்து இருக்கிற, ஹல்லேலூயா, கிதியோனோடு இருக்கிற அந்த 300 பேர், 33,000 பேர், ஹல்லேலூயா, செலிபிரிட்டியா வந்தாங்க.
ஆண்டவர் சொன்னார், எனக்கு செலிபிரிட்டி தேவையில்ல, எனக்கு பவர்ஃபுல் பிரேயர் வீரர்கள் தேவை. கை தட்டுங்க. நீங்க தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கை தட்டுங்க. ஊழியக்காரரோட சபையோட தரிசனத்தோடு இருக்கிற அந்த 300 பேர் கொண்டு லட்சக்கணக்கான சத்ரு கையில் இருக்கிற ஜனத்தை, பிசாசை, தன்னுடைய பொல்லாத உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறவர்களை இழுத்து கொண்டு வரத்தக்க ஒரு மெகா பவரை கர்த்தர் உங்களுக்குள்ள அனுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. ஐயா நடத்தி கொண்டிருக்கும் போது எரேமியா 30ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா, எரேமியா 30ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வசனங்கள் வர நாட்கள்ல இங்க நடக்க போகுது. God reveal my heart this prophetical, அதாவது பிரேயர் வாரிகள் இருப்பீங்கன்னா you can note it. இந்த காரியங்கள் வர நாட்கள்ல இங்க நடக்க போகிறது. எரேமியா 30ஆம் அதிகாரம் 18 இருந்து ஹல்லேலூயா 20 வரைக்கும் யாராவது ஒருவர் மைக்ல வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ சொல்லுகிறது கர்த்தர் தான், என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை யாக்கோபின் கூடாரங்களுடைய சிறையிருப்பை திருப்பி, ஆண்டவர் இந்த கூடாரத்தில் இருக்கிற எல்லா சிறையிருப்பு ஜனங்கள் வரக்கூடாதபடிக்கு என்னென்ன காம்ப்ளிகேட் இருக்குதோ என்ன எல்லாத்தையும் கர்த்தர் இந்த மாதத்துல சிறையிருப்பெல்லாம் திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வார். வாசஸ்தலங்களுக்கு தேவன் இரக்கம் செய்வார். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, அரண்மனை முன் போல நிலை, அரண்மனை முன் போல. இங்க ஒரு எழுப்புதல் இருந்தது. இங்க ஒரு பயங்கரமான ஜனங்கள் உள்ளே வெளியே வந்து ஆராதித்த அந்த நாட்கள் முந்தின ஆலயத்தின் மகிமை திரும்பவும் கட்டப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். பாடலின் சத்தமும், இன்னும் அதிகமான ஸ்தோத்திரம், இன்னும் துதி சத்தம், இன்னும் கம்பீர சத்தம் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். இன்னும் கர்த்தர் வர நாட்கள்ல சபையை வர்த்திக்க பண்ண போகிறார். அவர்கள் குறுகி போவதில்லை. குறுகி சபை போகாது. ஹல்லேலூயா. சபை குறுகி போகாது. அவர்களை மகிமைப்படுத்துவேன். க்ளோரி. ஹல்லேலூயா. சபையில என்ன இருக்கணும்? வருங்க அத்தனை பேரும் தேவ மகிமையா இருப்பாங்களாம். சபையில வர அத்தனை பேரும் நம்ம மகிமையா இருக்கணும். மகிமை இருந்துட்டா கர்த்தர் நம்ம கூட கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். சபைக்குள்ள மகிமை வெளியே போயிட்டா அந்த மகிமை அப்படியே போயிருது. ஹல்லேலூயா. அப்போ தேவனே உன் மகிமை என் கூட இருக்கணும். அதாவது நீங்க எப்பொழுதும் பிரசன்னம் கூட இருக்கணும். அந்த மகிமை வர நாட்கள்ல கூட இருக்குமா? அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். முன்னாடி இங்க ஒரு வாலிப கூட்டம் இருந்தது. முன்னாடி உன் பிள்ளைகள் வந்து துதிச்சாங்க. இப்ப கொஞ்சம் காலேஜுக்கு போயிட்டாங்க, இப்ப கொஞ்சம் பெரிய வேலைக்கு போயிட்டாங்க, இப்ப கொஞ்சம் அவங்க கிட்ட கார் வந்துருச்சு, இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. காணல பிலீவர்ஸ், டாட்டர் அண்ட் சன்ஸ், உன் குமாரர்கள் கடைசி நாட்களிலே என்னுடைய சொப்பனங்களை தரிசனங்களையும் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் சொன்னாரே. அந்த எழுப்புதல் நாட்கள்ல நம்ம தான் இருக்கிறோம். வயதான நாட்கள்ல நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன், யங் ஜெனரேஷன் ஆகஸ்ட் 15க்கு காணலங்க. இப்போ காலேஜும் இல்ல, ஸ்கூலும் இல்ல, எதுவுமே இல்ல, போகவும் கூடாது. ஆனா காணல பாருங்க. நம்ம சபை, நம்ம திருவிழா, நம்ம சபையின் ஜபம், ஹல்லேலூயா. நம்ம யங்ஸ்டர் இல்லங்க பாருங்க. நம்ம யங்ஸ்டர் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறாங்க, கொடி எங்கேயோ குத்தி விளையாடுறாங்க, கொடி எங்கேயோ வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க. இங்க இருக்கணுங்க, இங்க இருக்கணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இருக்கணுங்க. இதுதாங்க உங்க பிள்ளைகளை உயர்ந்த இடங்களுக்கு கொண்டு போகிற இடம். உங்க பிள்ளைகளுக்கு வாசலை திறக்கிற இடம், திருமணங்களை திறக்கிற இடம், பல நாடுகளுக்கு திறக்கிற இடம். இந்த இடம் தாங்க முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில பாசிபிள் ஆக்குற இடம். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு இதுதான் உலக வானத்தின் வாசல் தெரியல. ஆசீர்வாதமான இடம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நம்ம இம்பாக்ட் கொடுக்கல அவங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற பவர் தான். நம்ம எங்க பக்கத்துல எங்க பாஸ்டர் அடிக்கடி தலைமை போதகர் சொல்லுவாரு, எங்க சர்ச்சு பக்கத்துல வண்ணாங்குளம் இருக்கும், அங்க பெரிய டோபிகானா, அங்கெல்லாம் நான் சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்வேன். அந்த நாட்கள்ல அடிக்கடி ஓலக்கொட்டா பத்திக்கும். 50 ஓலக்கொட்டா 100 ஓலக்கொட்டா இருக்கும். திடீர்னு பத்திக்கும். அங்க அமைச்சர் வீடு இருக்குது. அப்போ போலீஸ்காரன் வந்து ஒரு 50 வீடு எரிதுனும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் போட்டு அடிப்பாங்க, எல்லாம் போட்டு அடிப்பாங்க. அப்போ அடிக்கும் போது கேட்டா யாரும் அந்த ஓலக்கொட்டெல்லாம் பத்து வச்சது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற தாழ்வான மக்கள் அடிக்கும் போது அதுல ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் அடிக்காதீங்க சார், யாரும் 50 ஓலக்கொட்டா பத்த வைக்கல சார், பின்ன எப்படி 50 ஓலக்கொட்டா நீங்க எல்லாம் பிளான் பண்ணி பத்த வச்சிருக்கீங்க? அவன் சொன்னான், சார்
பத்த வைக்கிறவங்க 50 ஓலைக்கொட்டா பத்த வைக்கல, முதல்ல இருக்கிற ஒரே ஒரு ஓலைக்கொட்டா தான் பத்த வச்சான். என்ன சொன்னாரு? ஒரு ஓலைக்கொட்டை. அப்ப எப்படி 50 ஓலைக்கொட்டா பத்துச்சு? என்ன சார் லாஜிக்கே தெரியாம இருக்கீங்க? ஓலைக்கொட்டாவை பத்த வச்சாலே அந்த ஓலைக்கொட்டா ரெண்டாவது ஓலைக்கொட்டாவை பத்த வச்சிடும். ரெண்டாவது ஓலைக்கொட்டாவை பத்த வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஓலைக்கொட்டா ரெண்டாவது ஓலைக்கொட்டாவோட ஒட்டி இருக்கு. ஒரு மாதிரியா தான் பாக்குறீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஓலைக்கொட்டா ரெண்டாவது ஓலைக்கொட்டாவை பத்த வைத்து ரெண்டாவது மூணாவது 10வது 20வது பத்த வச்சு இந்த ஒரே ஒரு ஓலைக்கொட்டா 50 ஓலைக்கொட்டாக்களையும் கொளுத்து விட்டது. இப்பொழுது அது மெகா நெருப்பா எரிகிறது. ஏதாவது புரியுதாங்க? ஏதாவது புரியுதா சார்? ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஒருத்தரை தான் கர்த்தர் கொளுத்துவார். ஒருத்தர் மேல தம் தரிசனத்தை வைப்பார். ஹல்லேலூயா. ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொள்வார். நீ ஒருவனா இருக்கும் போது அல்லவா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த ஒருத்தர் மேல இருக்கிற அக்கினி அடுத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பத்துனுங்க. அது கணவனா இருக்கட்டும், அது மனைவியா இருக்கட்டும், அது பிள்ளையா இருக்கட்டும், அது மாமியாரா இருக்கட்டும், அது சித்தியா இருக்கட்டும், இம்பாசிபிள். ஒரே வீட்டுக்குள்ள இருந்து நான் கொளுத்தப்பட்டு இன்னொருத்தர் கொளுத்தப்படாமல் இருப்பது தேவன் ஒற்றுக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் எரிந்தால் அவர்கள் எரிந்துதான் ஆக வேண்டும். கணவன் எரிந்தால் அது கண்டிப்பா மனைவியை எரித்துதான் ஆக வேண்டும். மனைவி கணவன் எரிந்தால் பிள்ளை எரிந்துதான் ஆக வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் அக்கினியை போட வந்தேன், நீ பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன ஆண்டவர் நாம மட்டும் தான் சபைக்குள்ள வந்திருக்கிறோம். நாம மட்டும் தான் சபையில உட்கார்ந்து ஆராதித்துட்டு போகிறோம். இன்னும் நம்ம பிள்ளையை கொளுத்த முடியல. ஒரு ஓலைக்கொட்டா கூட இன்னொரு ஓலைக்கொட்டாவை கொளுத்துதுங்க. பட் நம்மளால நம்ம பிள்ளைங்களையோ உறவுகளையோ கொளுத்தி இங்க கொண்டு வந்து உட்கார முடியல. பாஸ்டர் கிட்ட போனா நம்ம ரீசன் சொல்லலாம், ரட்சித்தவர்கிட்ட ரீசன் சொல்ல முடியாதே, சொல்ல முடியாதே. We are accountable to the God. புதுசா வந்த விசுவாசிகளை விட்டுருவாருங்க. We are a 50 years 30 years hallelujah 10 years we are accountable. உக்கிரக்காரனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இன்னைக்கு the month of freedom. ஆண்டவர் நம்மை கொண்டு அநேகரை விடுதலையாக்க விரும்புகிறார். கைகளை தட்டலாமா? ஹல்லேலூயா. அநேகரை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆனா விடுதலை ஆவணும்னா குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான வேற யாரால. ஐயா சொன்ன எத்தனை வசனங்கள் ஐயா வைத்தார். இந்த எல்லாமே மாறணும்னா குமாரனால மட்டும்தான் முடியும். குமாரன் அதை செய்யணும்னா தேவ ஜனங்கள் தேவ சமூகத்துல கதறணும். தேவ ஜனங்கள் வேற வேற வழியே இல்லைங்க, வேற வழியே இல்லை. அடையாளம் போடுன்னு சொன்னாரு. பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றியில அடையாளம். ஹல்லேலூயா. ஒயிட் Dress போட்டுன்னு வரமே, அது சர்ச்சுக்கு கம்யூனியன் அடையாளம், அது தேவனுக்கு அடையாளம் இல்ல. தேவனுடைய அடையாளம் பிரேயர் வாரியர். தேவனுடைய அடையாளம் தேவனுக்காய் கதறுகிறவர்கள், திறப்பில நிற்கிறவர்கள். அப்பொழுதுதான் இந்த கொடி, இந்த கொடியில எம்டியா இருக்கிற இந்த கொடியில எழுதலாம், இந்தியா இயேசுவுக்கு மாறிவிட்டது. ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது நம்மை கொண்டுதான் செய்வார். அப்போ நான் ஜெபித்த நேற்று உட்கார்ந்து நான் கொண்டு வந்தது வேற. குமாரன் முழுமையா விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை நம்முடைய குடும்பத்துக்கு, சபைக்கு, நம்ம தெருவுக்கு. எங்க கடந்த மாசம்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எத்தனை கோயில்கள் நிரம்பி வழிது தெரியுமா? உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆடி. What the special of ஆடி? Hallelujah. Coming Sunday ஓட they are closed. ஆனா எத்தனையோ தூர தேசத்துல வந்து they are celebrating. Hallelujah. நான் எங்க சென்ட்ரல் பக்கத்துல நீங்க வந்தீங்கன்னா, அந்த சென்ட்ரல் பேக் சைடுல இருந்து அப்படி நீங்க ஏறி வந்தீங்கன்னா அங்க ஒரு டெம்பிள் இருக்கு. Hallelujah. ரோடு ஓரத்துலங்க, ரோட்ல வெளியங்க ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய பணக்காரங்க மண் தரையில உட்கார்ந்து பொங்க வச்சிருக்காங்க. பொங்க டஸ்ட் இருக்கிற இடத்துல. அவங்க வந்த கார் BMW, அவங்க வந்த கார் ஆடி. பட் they are fit to அது பண்றாங்க குடும்பமா. அந்த குழந்தைலாம் ஃபூன் ஃபோக்க தவிர வேற எதுவும் பிடிச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபாரினர் மறிக்குது. அது வெறுவ சொருவுது. அம்மா வைக்கிறாங்க. அவங்க அந்த புகையெல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்கன்னு தெரியல அந்த அம்மா பார்த்தா. ஆனா அந்த புகையை தள்ளிட்டு ஊதுறாங்க.
commitment to the he's God. அவங்க பொருத்தனையாங்க, அவங்க பொருத்தனையா ரோடு ஓரத்தில் இருக்குதுங்க. அது ஒரு பெரிய ஃபேமஸ் ஆனது கூட இல்ல. But they committed. எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிற நாங்க உயர்ந்து இருக்கிறோம். நாங்க இறங்கி வந்து பானை வச்சு பொங்க வைப்போம். நான் ரோட்ல போகும்போது முகத்துல அடிச்சுக்கின்னு போனேன். நம்மை குடியிலிருந்தும் தூக்கத்திலிருந்தும் ஒண்ணு இல்லாம சாக போன நம்மள, எல்லாரும் வெறுத்த நம்மள, முகம் திருப்பாத நம்மள இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி குடும்பத்தை கொடுத்து ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெரிய இடத்துல படிக்க வைத்து இன்னைக்கு தேவன் நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரே. என்னைக்காவது நம் தேவனுக்காய் தெருவில் இறங்கி இருக்கிறோமா? தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளை அடிச்சு சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோமா? நீ சபைக்கு வரலன்னா என் கூட பேசாதன்னு சொல்லி இருக்கிறோமா? இல்லையே. என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள். ஹல்லேலூயா. ஐயா சொன்னார் பாருங்க, 2 நாளாகமம் 7:14, தங்களை தாழ்த்தல, என் முகத்தையும் தேடல. ஹல்லேலூயா. விண்ணப்பமும் பண்ணுவார் இல்ல. they are like to celebrate Christmas, New Year, சிறப்பு நாட்கள்ல they are wear to new dress and come to celebrate. எழுப்புதல் நாட்கள்ல செலிப்ரேட் இல்லங்க. ஹல்லேலூயா. கண்ணீர் உள்ளவர்கள் தேவை. எனக்கு ஒரு 5 பேரை கர்த்தர் காட்டினார். I can show you. நம்ம குடும்பத்துல நம்ம தேசத்துல எழுப்புதல் வரலனா நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். யார் தேவை எழுப்புதலுக்கு? யார் தேவை விடுதலைக்கு? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடே பேசி அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, அவர்களோடே சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில். சொன்னார் பாருங்க, அவ்வளவு கோபம் இருக்குதான், வழக்கு இருக்குதான் ஆண்டவருக்கு. அவர் பட்டயத்தோட வரும்போது தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள, தங்கள் நம்ம எல்லாம் ஒரு எல்லையில இருக்கிறோம், தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக என்னங்க பேர் அதுக்கு? Underline that word, brother and sister, please underline that word. It's very important for the freedom of 2025. அவங்க ஒருத்தனை அழைத்து, வீட்டுக்கு ஒருத்தரை, ஹல்லேலூயா, ஒருத்தரை அழைத்து அவங்களை காவல்காரனாய் வைத்த பின்பு இதன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு, இந்த நியமிக்கப்பட்டவங்க தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதி, என்ன ஊதணுமா? நியமிக்கணும். அவங்க அது அவங்களுக்கு பேர் வாட்ச்மேன் அல்லது ஜாமக்காரர். சொல்லுங்க, என்ன பேருங்க? ஜாமக்காரரை நிறுத்தும் போது அவங்க கண்ணுக்கு அந்த பட்டயம், சத்துரு, போராட்டம், கொரோனா வைரஸ், என்ன பிரச்சனை வருதோ அவங்களுக்கு ஆண்டவர் டீல் பண்றார். they are appointed one. ஹல்லேலூயா. அப்போ வருவதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக் கொள்ளுகிறது உண்டானால். ஏங்க, இதை விட கிளியரா என்னங்க ஆண்டவர் பேசணும்? இவ்வளவு நேரம் நடந்த ஜபத்துக்கும் பிரசங்கத்துக்கும் எவ்வளவு கனெக்ட் பண்ணுங்க. ஐயா என்ன பிரேயர் எடுக்க போறாரு கூட I don't know, but spirit of the Lord is same. இந்த திருச்சபை குறித்து God has a plan for the many years. தேவ தரிசனத்தோடு தான் தம்முடைய தாசனை கொண்டு வந்திருக்கிறார். சாதாரண பட்டணம் இல்ல பாண்டிச்சேரி. you know that. எப்படியாப்பட்டவங்களையும் இந்த எசேபேல் மயக்கினோம், எப்படியாப்பட்டவங்களையும் குடிக்க வச்சிரும், எப்படியாப்பட்டவங்களையும் தன் பக்கம் உங்களை மயக்கினவன் யார் அப்படின்னு கலாத்திய சபையை பார்த்து பவுல் கேட்பார். அந்த மாதிரி மயக்குகிற எப்பேற்பட்டவங்களையும் வேற திசையாய் கொண்டு போகிற the greatest place. ஹல்லேலூயா. பல இடங்கள் இங்க வருவாங்க. the world touristல இது one of the one. அப்போ அப்படிப்பட்ட இடத்துல
சும்மா லேசா எழுப்புதலை பார்க்க முடியாது. அங்க ஜாமக்காரன் இருந்தா தான் அவனை ஜெயிக்க முடியும். ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். கையை தட்டி, ஜாமக்காரன் கர்த்தருக்கு தேவை. விடுதலை உண்டாக, சபை எழுப்புதல் உண்டாக, உன் குடும்பம் கர்த்தருக்குள் வர தேவன் இங்க அமர்ந்திருக்கிற அத்தனை பேரையும் சொல்றாரு. யூ நாட் a believer, you have to என்னது ட்ரம்பட், ஆண்டவருடைய எச்சரிப்பை அறிவிக்கிறவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஹல்லேலூயா. 33,000 பேர்ல ஆண்டவர் வடி கட்டிட்டாரு. 300 பேரு கையில என்னத்தை கொடுத்தாரு? கிதியோனு 2 விஷயம் கொடுத்தாரு. சொல்லுங்க பார்க்கலாம். பானை எரிகிற பானை, கையில தீவட்டி. பானையை உடைக்கணும், தீவட்டிய எடுக்கணும். என்ன சொல்லணும்? கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். தட்ஸ் ஆல். அப்போ தீவட்டி, எக்கால சத்தம், செலக்டட் பீப்பிள், உடைக்க வேண்டி உடைச்சு வருகிற ஒரு கூட்டம் தேவை. உடைக்க வேண்டியதை உடைக்கணும், துரத்த வேண்டியதை துரத்தணும், முடியாதுன்னு சொல்ல வேண்டியதை முடியாதுன்னு சொன்னாதான் தீவட்டி எரியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில ஒரு மாபெரும் விடுதலையை, ஒரு மாபெரும் எழுப்புதலை நம்ம சபை பார்க்க போகுது. கை தட்டலாமா? ஹல்லேலூயா. ஒரு ரபா லபா, நல்ல 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 கையை தட்டி ஹல்லேலூயா. பறக்கட்டும், எழும்பட்டும், செல்லட்டும். அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க இங்க வந்துட்டார். ஆனா என்ன விரும்புறாருன்னா, எனக்கு இவ்வளவு காலமா விசுவாசிகள் இருந்தாங்க, சந்தோஷம். இன்னைக்கு எப்படி போனா இங்க இருந்து, நான் ஒரு ஜாமக்காரன், நான் ஒரு ஜாமக்காரன், நான் ஒரு வாட்ச்மேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு நான் ஒரு ஜெப வீரன். சபைக்கு வருகிற காரியத்தை நான் ஜெபிப்பேன். எங்க தேசத்துக்கு வர காரியத்தை கர்த்தர் என்கிட்ட சொல்லணும். உங்க மேல அந்த அடையாளத்தை நீ கர்த்தர் போடுவார். கை தட்டி அந்த அடையாளத்தை நெத்தியில ரபா லா ஷகபா லபா அலபா. சகோதரர் கைகள் தட்டி, சகோதரர்கள் கை தட்டி, ஹல்லேலூயா. அண்ணமார்கள் கை தட்டி, ஹல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்ப ஆண்டவர் பாருங்க, ஏசாயாவு கிட்ட இன்னும் தெளிவா சொல்றாரு. ஏசாயா கிட்ட 21ஆம் அதிகாரம், ஐசியா சாப்டர் 21 verse 6, 6ஆம் வசனத்துல பாருங்க, இன்னும் தெளிவா ப்ராஃபட் கிட்ட சொல்றாரு. ஆண்டவர் என்னை நோக்கி, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி, காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். ஜாமக்காரனை வை. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன டியூட்டி, என்ன பட்டம், என்ன அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புனா, காண்கதை தெரிவிக்கணும். தரிசனம் உள்ளவர்கள் கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை சொல்லணும். ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒன்று வெளிப்பாடு கொடுப்பாரு, அதை சபையில சொல்லணும், ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும். ஐயா ஜெபிச்சேன், எனக்கு கர்த்தர் இதை சொன்னார். நான் ஜெபிச்சேன், என் தெருவு கர்த்தருக்குள்ள ஒயிட் ட்ரெஸ் போட்டு வரத்தை நான் பார்க்கிறேன். ஏன்னா சொப்பனங்களை மூப்பர்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஆவிய வைப்பேன் என்றும் போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் மூப்பர்கள் என்ன காண்பாங்களா? அப்போ சொப்பனமாவது பார்க்கணும். யோசேப்பு சொப்பனம் கண்டான். என்ன கண்டாரு? சொப்பனம் கண்டான். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க வீட்டுல, ஆமா 10 பேருக்கு மேல. ஆனா அவன் சின்ன பையனா இருக்கும் போது, உண்மையா இருக்கும் போது, தகப்பனுக்கு உண்மையா இருக்கும் போது, தன்னை உருவாக்கினவருக்கு உண்மையா இருக்கும் போது, சின்ன சின்ன தவற கூட they not accepted. சின்ன சின்ன காரியத்தை கூட பரவாயில்ல சம்பந்தம் பண்ணிடலாம், பரவாயில்ல அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடலாம், பரவாயில்ல அதெல்லாம் விட்டு கொடுக்கலாம். நோ 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 நோ. சின்ன சின்ன விஷயத்துல கூட உண்மையா இருந்தால பல வர்ணங்கி. ஹல்லேலூயா. தகப்பனிடத்தில் பாராட்டு பெற்றார், எரிச்சலுக்கும் உள்ளானார். ஆனா God's vision in that person. உண்மை உள்ளவனுக்கு கர்த்தருடைய தரிசனம் இருக்கும், ஜாமக்காரனுக்கு கர்த்தருடைய தரிசனம் இருக்கும். ஹல்லேலூயா. 11 அரிக்கட்டு இங்க இவர் அரிக்கட்டு இருக்குது. 11 அரிக்கட்டும் கதிர் சாய்கிறதையும் இவர் பக்கம் நிக்கிற அரிக்கட்டு நிமிர்ந்து நிக்கிறதையும் கண்டான். அவன் அதை கண்டுபிடிக்கிற அளவு கூட வயசு இல்லைங்க. பட் ஜாமக்காரனுக்கு தரிசனம் கொடுப்பது உறுதி. மேபி ஹவு ஸ்மால், மேபி ஹவு பிக், இட்ஸ் a doesn't matter. ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறவர். இங்க இருக்கிற அத்தனை பேரும் தரிசனவாதிகள் தான். நம்ம சபையில ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களை தரிசனத்துக்குள்ள தான் கர்த்தர் வைத்திருக்க. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள்
சீர்கட்டு போவாங்க, குடும்பம் சீர்கட்டு போகும். தேவனுடைய பயம், தேவனுடைய தரிசனம் இருக்கணுங்க. அப்போ யோசேப்பு அதை தெரியாதனால தன் சகோதரனிடத்துல சொன்னா, தகப்பனிடத்துல சொன்னா, திட்டு வாங்கினா. அவனுக்கு அது என்னன்னு கூட புரியல. என் அரிக்கட்டு நிக்குது, 11 அரிக்கட்டு விழுது, சந்தோஷமா சொன்னா. பகைத்தார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்களா, குழியில போட்டார்கள், விற்று போட்டார்கள், அடிமையா போனா. ஹல்லேலூயா. அடிமையா போனா. எத்தனை வருஷங்க அடிமையா இருந்தா? பாவம் செய்யாம இன்னொரு இடத்துக்கு போயிட்டான். அப்பா இல்ல, அம்மா இல்ல, சொந்தம் இல்ல, தூக்கி விட ஆள் இல்ல. எகிப்தின் சிறைக்குள்ள போயிட்டா மரணம் தான் நிச்சயம். சாகர வரைக்கும் ஆயுள் தண்டனை தான். ஆனா வசனம் சொல்லுது, தரிசனம் உள்ளவனோட கர்த்தர் கூட இருந்தார். யோசேப்போட கர்த்தர் கூட இருந்தார். ஏன்னா அவன் ஹல்லேலூயா தரிசனம் உள்ளவன், சொப்பனம் கண்டவன், ஏதோ ஒன்று கர்த்தர் செய்வார் என்று நம்பி இருந்தவன். அவ்வளோ லேசில் அடிமைதான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. பிரச்சனை ஒன்றும் பண்ண முடியாது, குழி ஒன்றும் பண்ண முடியாது, பகைக்கிறவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் யோசேப்போட இருந்தால் அவன் காரிய சித்தி. கை தட்டிருப்பீங்க நினைச்சேன். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் தன் போத்திபாருடைய வீட்டில் இருந்தான். he not a Christian house. ஒரு கிறிஸ்தவ வீட்டில் இல்லைங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தா போதும், அடிச்சு நொறுக்கிடுவாங்க. ஆனா அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கண்களில் தயவு கிடைக்க செய்தான். அவன் எதெல்லாம் செய்தானோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார், சித்திக்க பண்ணினான் என்று எஜமான் கண்டு ஒரு இன்னொரு நாட்டுடைய பிரதம மந்திரி யோசேப்புக்கு பயந்தானா. I like that word. தரிசனம் உள்ளவங்களை கண்டு ஜனங்க பயப்படுவாங்க. கர்த்தர் கூட இருக்கிறதை கண்டு குடும்பம் பயப்படும். அப்படிதாங்க நம்ம பாஸ்டரை கர்த்தர் வச்சிருக்காரு. கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படிதாங்க உங்களையும் கர்த்தர் வச்சிருக்காரு. நல்ல ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம கூட இந்த உலகத்தினுடைய பல நம்ம நினைக்கிறோம், அவருக்கு எனக்கு தெரிஞ்சா அவரு என் கூட நின்னா அவங்க. கர்த்தர் கூட இருந்தாருன்னா உலகமே நடுங்குங்க. மோசையோடு கர்த்தர் இருந்தாரு. பார்வோன் வந்து கெஞ்சினான், அப்பா 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 அந்த தவளை போனப்பா, அப்பா அப்பா. யாருங்க அவன்? யார் அவரு? பெரிய பிரைம் மினிஸ்டருங்க. மோசே சாதாரண ஒரு என்ன கிளாத் போட்டுருந்தாரோ, அங்கி போட்டுருந்தாரோ, ஒரு கொம்பு தான். அவர்கிட்ட மெர்சடிஸ் பென்ஸும் இல்லை, அவருக்கு பின்னாடி ஒரு 10 பேரும் இல்லை. சார் கொஞ்சம் தயவு காட்டுங்க எங்க நாட்டுக்கு. யாருங்க அவரு? அப்படி நீட்டினார்னா வல்லரசு நாடு. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய திட்டத்தோடு இருக்கிறவனுக்கு முன்பாக முழங்கால் படிடுவார்கள். கைகளை தட்டி ஹல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. சொல்லுங்க, பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. நல்ல கையை தட்டி. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி செய்து வாழ்பவன் வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான சத்தமா சொல்லுங்க ஒரு சொல்லால விரட்டி விட்டே. என
ஆவியானவா என்னுள் வந்து விட்ட காரணத்தி பொல்லாத சாத்தான இயேசு நாமத்தால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவரும் நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. சொல்லுங்க, மீட்பு பெறும் அனைவருக்கோ நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமாயின் ஆவியானவா என்னுள் வந்து விட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, வல்லமாயின் ஆவியானவா என்னுள் வந்து விட்ட காரணத்தி பொல்லாத சாத்தானே பொல்லாத சாத்தான் ஒரு சொல்லால விரட்டி. நல்ல ஒரு கையை தட்டி விரட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டி விரட்டுங்க பார்க்கலாம். பொல்லாத சாத்தா, குடும்பத்தை கெடுக்கிற சாத்தா, சபையின் வளர்ச்சியை கெடுக்கிற சாத்தா, ஜெபிக்க விடாத சாத்தா, நல்லா தட்டுங்க கைய. நமக்கே கேட்க மாட்டேது, பிசாசுக்கு எப்படி கேட்கும்? ரிவைவல். 7 மணி நேரம் பிரயாணம் மட்டும் வந்திருக்கிற, நைட்டெல்லாம் தூக்க வராம இடுப்பொலி. 3 மணிக்கு தான் நம்ம போனோம். 7 மணி நேரம் வந்திருக்கிறேன். அல்லது பிசாசை ஜெயித்து பிரயாணத்தை ஜெயித்து. நான் சொல்லுவேன், டுடே இஸ் a revival day. இன்னைக்கு இந்தியா கொடி ஏத்திட்டு நிறைய பேர் டாஸ்மாக்ல இருப்பாங்க. இந்தியா கொடி ஏத்திட்டு சும்மா சாக்லேட் கொடுத்துட்டு விடுதலை வாங்கினாங்களோ தெரியாது. they have to do a duty. நம்ம டியூட்டி இல்ல, ஹல்லேலூயா, அத நம்முடைய மூச்சு. ஆண்டவருடைய எழுப்புதலை பார்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு உட்கார்ந்திருக்காரு பாருங்க. கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க பார்க்கலாம். ஓய மாட்டேன். பாண்டிச்சேரி இயேசுவுக்கு எப்படி கை தட்டுறீங்க? பாண்டிச்சேரியில நடந்த அவர் கால்கள், அவர் எந்தெந்த தெரு நடந்தாரோ, எந்தெந்த வீடு நடந்தாரோ, எந்தெந்த பகுதி, எந்தெந்த கிராமம், நல்லா தட்டுங்க. அது இந்த ஆண்டு சபைக்குள்ளே நுழையும். நாங்க ஒரு சவுண்டே கொடுக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. கிதியோன் இருக்கிற 300 பேர் நான் வேற பஞ்ச் பண்ணி ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி ஆண்டர்கிட்ட கொடுத்துட்டேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, ஏன்னா சண்டேலாம் இதை விட 3 மடங்கு இருக்கும். எங்க போனாங்கன்னு தெரியல. நியூ இயருக்குன்னா புத்தூர்லேருந்து வருவாங்க போல. எங்கள் பாஸ்டர் சொல்வார், புத்தூர்லேருந்துலாம் வந்து ஃபேன் கூடலாம் சுற்றுவாங்க. ஃபேன்லலாம் ஒரு இடந்தா கூட ஒரு 5 பேர் உட்காருவாங்க. அந்த பரண மேலெலாம் உட்காருவாங்க. எங்கள் ஐயா சொல்வார் அடிக்கடி, அதில் எங்கள் பாஸ்டர் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் பரண மேலேயும் ஃபேன் மேலே உட்காரத்த நீங்கள் வேறு சர்வீஸுக்கு வரலாமே. அன்றைக்கி தான் புது ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாம் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல, இந்த நாள் சிறப்பென்று ஆராதிக்கிற கிறிஸ்தவர்களும் அல்ல, நாம் எழுப்புதல் கிறிஸ்தவர்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஜபம் தான் ஆண்டவருடைய எழுப்புதல் கூட்டம். கைத்தட்டுங்க. இந்த கூட்டம் கர்த்தருக்கு சக்சஸ்ஃபுல் கூட்டம். இன்னைக்கு வந்த உங்களை கொண்டு கர்த்தர் எங்க இப்படி கை தட்ட கூடாதுங்க. உங்களை வந்து அம்மா உங்க மேல அந்த பலனை வைக்கிற அந்த இடுப்பு வலி, கால் வலி, நீங்க நடக்க போறீங்க. உங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, காண்கிறதை தெரிவிக்கிறவர்கள் தேவை, தரிசனம் உள்ளவர்கள் விடுதலைக்கு தேவை. அப்ப நான் விசுவாசிக்கிறேன், அநேகரை கர்த்தர் இங்க தரிசனம் உள்ளவர்களாக, காண்கிறதை தெரிவிக்கிற கண்கள், உங்களுக்கு தரிசனம் உள்ள கண்களை யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தத. ஹல்லேலூயா. ஒரு நாள்ல அந்த 11 பேர் அவனுக்கு முன்பாக வந்து வணங்கி நின்றத அன்னைக்கு சொன்னாரப்பா. ஞாபகம் இருக்கா? ஒரு 15-13 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு நான் கொடுக்கும் போது கேலி பண்ணி சிரிச்சாங்களே, நாங்களுமான்னு சிரிச்சாங்களே, நீயான்னு சிரிச்சாங்களே. இன்னைக்கு நீ கையை திறந்தா தான் அவனுக்கு பூவாவே. நீ சோறு போட்டா தான் இவங்களுக்கு மட்டுமில்ல ஒட்டு மொத்த நாட்டுக்கும் தரிசனத்தோட, தப்புக்கு ஒத்துக்காம, தேவையில்லாத போகாம, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல கர்த்தரோட நிற்பேன். நின்னல, உன்னை கொண்டு நான் செய்யும். கை தட்டுங்க. உன்னை கொண்டு, உன்னை கொண்டு. ஐயோ ஹல்லேலூயா. உன்னை கொண்டு அம்மா, உன்னை கொண்டு தங்கச்சி, உன்னை கொண்டு ஐயா, உன்னை கொண்டு கர்த்தர் அடுத்த 5 மாசம் செய்யும் காரியம் பயங்கரம். உன் வீட்டுல, உன் தேசத்துல உன் கை உயரும் போது, நீ துதிக்கும் போது, the God has a revival. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி உன் ஒளி. ஜாமக்காரனாயிரு. இன்னைக்கு சொல்லணும், நான் விசுவாசி இல்ல, நான் ஜாமக்காரன். என் சபையினுடைய தரிசனவாதி.
என் சபைக்குள்ள தரிசனத்தை அப்படியே உள்ள போட்டு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஐயா கிட்ட வந்து சொல்லுவேன், ஜெபிப்பேன், ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வருவேன். கையை தட்டலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆனா அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறாரு. ஆனா அவரு அநேக நேரத்துல அவர் சொல்றாரு அந்த வார்த்தையை. படிக்கலாம். லூக்கா 6:21. நீ கொஞ்ச நேரம். இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அவரு அந்த பிரசங்கத்துல சொல்லுவார், எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதான் அப்படி சொல்லிட்டு இங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், என்ன அடைவீங்க? நம்ம கூட ஒரு பசியில இருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வளோ மக்கள் அழிஞ்சு போறாங்களப்பா எங்க தேசத்துல. எங்க இருக்கிறவங்களாம் இங்க வந்து தானே மதுக்கும் மாதுக்கும், ஹல்லேலூயா, எங்களுக்கு சபைக்கு கொண்டு வந்தவங்களெல்லாம் உட்கார வைக்க மாட்டீங்களா, ரட்சிக்க மாட்டீங்களா? எங்க சபை எழும்பாத. பசி பசி. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், ரட்சிப்பின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். திருப்தி, அவங்களுக்கு ஆண்டவர் திருப்தி கொடுப்பாராம். திருப்தி இல்ல திருப்தி இல்ல திருப்தி இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. தேவனுடைய சபை மேலேயோ அல்லது தேவனுடைய திட்டங்கள் மேலேயோ ஒரு பசிதாகலன்னா how can you get the satisfaction? சாப்பாடு, உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க ஸ்தலமும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை ஃபீஸ் கட்டுவோம், எப்படி இருப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவர்கள் அஞ்ஞானிகள் நாடு திருகிறார்கள். முதலாவது சொல்லியிருக்காருல்ல நமக்கிட்ட ஆண்டவர். சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார், ஜாமக்காரருக்கு சொல்லியிருக்கிறாரு. அவரு இதை சொன்னது சாதாரண அல்ல, தன்னோடு கூட பிரயாணம் பண்றவங்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், தரிசன வாழ்களும் ஜெப வீரர்களும் இங்க கமர்ந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பசி, நீதியின் மேல் பசி. பசியா இருக்கிறவர்கள் ஆத்துமாக்காக, என் குடும்பம் வராதா, இந்த தேசம் ரட்சிக்கப்படாதா, பசியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்க நிச்சயமா அந்த வருஷம் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். என்ன இது? என்ன இது? என்ன கிரை? ஆண்டவர் சொல்றாரு, அழுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஜெபத்துல ஐயா ஒரு வார்த்தை கேட்டா தெரியுமா? தேசத்துக்காக அழுதீங்களா? ரட்சிக்கப்படாதவங்களுக்காக அழுதீங்களா? ஹல்லேலூயா. அழுதீங்களா? அழுது ஜெபிக்கிறவர்கள் மேல் என் அடையாளத்தை போடுன்றார். எங்க ஜெபனால ஒரு கண்ணீர் இருக்கணுங்க. சான்ஸே இல்லை, இம்பாசிபிள், வாய்ப்பே இல்லைன்னு அமெரிக்கா டாக்டர் சொன்னா கூட, அண்ணால் தேவ சமூகத்தில் வணந்து பாட்டு பாடி துதிச்சு சர்வீஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போல, கிடைக்கல. இந்த மாதிரி சர்வீஸே நடக்கல. எம்டி சர்ச். பாஸ்டர் வெளியே சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நாட்கள்ல பெண்கள் அவ்வளோ உள்ள வந்து ஜெபிப்பாங்களா? அபூர்வம். ஆனா இந்த சகோதரி அன்னாள் தேவனுடைய ஆலயத்துல வந்து வெகு நேரம், சொல்லுங்க, வெகு நேரம் மனம் கசந்து அழுது தன் இருதயத்தை தன் தேவனிடத்தில் ஊற்றினால் சாலிடான பொருத்தனை பண்ணான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலக எம்பிபிஎஸ் சொல்றாங்க சான்சலர் சர்டிபிகேட் கொடுத்துறவங்க வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட வராதுன்னு. ஆனா விடுவிக்கிறவர் நீதான், அதிசயங்களை செய்கிறவர் நீதான், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீதான். உமக்கொப்பானவர் யார்? இந்த பண்டிகைக்கு நான் வந்திருக்கிறேன், நான் சும்மா போக மாட்டேன், கன்ஃபார்மோட தான் போவேன். அதை உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண வந்திருக்கிறேன். ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம் உங்களுக்காக. வீட்டுக்காருக்கு தெரியாது, வீட்டில் இருக்கும் தெரியாது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு மதியானத்தில் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடுவாங்க பாரு. அந்த குட்டி தூக்கம் போடும்போது அம்மா காணும். ஹல்லேலூயா. நம்மலாம் ஒரு நல்ல மீன் குழம்பு, நல்ல சாப்பாடு, ஒரு சண்டே போனால் அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சுது, அதோட அறுத்தான். ஈவினிங் சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு. அந்த கேப்ல அந்த அம்மா வந்து மதியான நேரத்தில், ஐ பிலீவ் தட், ஹல்லேலூயா, மனம் கசந்து தேவனிடத்தில் அழுதா. அழுது ஜெபித்த உடனே நடக்காத கிரியைகளை கர்த்தர் செய்தார். நமக்கு தெரியும் அழுகிறவர். ஆண்டவர் கேட்கிறார், அழுகிறவர்கள் எங்கே? அல்லேலூயா. இஸ்ரவேலுக்காக, ஜனங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது. சர்ச்சுக்கு வரோம், உட்கார்றோம், ஆராதிக்கிறோம், வேடிக்கை பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் சர்வீஸ் டைம்ல எல்லாம் அழுகுறதில்லைங்க. அதுக்காக தான் இப்படிப்பட்ட கூட்டம், அதுக்காக தான் உபவாச கூட்டம், அதுக்காக தான் இரவு ஜெபம். மார்பில் அடித்து கொண்டு, ஹல்லேலூயா, யாக்கோபு போராடினான். ஆண்டவரே, 20 வருஷம் என் அண்ணன் காய்மக்காரத்தோட வரானே,
நான் மறந்திருப்பான்னு நினைச்சேன். உலகம் மறக்காதுங்க, உலகம் மறக்காது. கர்த்தர் தான் மன்னித்து மறக்கிறவர். நம்ம செஞ்ச ஒன்றும் உலகம் மறக்காது. அவங்க கிட்ட தான் நம்ம கொஞ்சம் கொலாவி இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, 20 வருஷம் ஆயிடுச்சு என்னை வெட்டுறதுக்கு 400 பேரோட வர ஆண்டவரே. நீங்க சொன்னீரே வெறுங்கையாய் போய் நீ வரும்போது இந்த பெத்தேல்ல ஆராதிப்பான்னு சொன்னியே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களை கொண்டு உம்முடைய வாக்குகளை நிறைவேற்ற வரனே, வரானே ஆண்டவரே எதிரி அப்படின்னு எல்லாரையும் தனிமைப்படுத்தி, சொல்லுங்க, எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு தனித்து தேவனோட கண்ணீரோடு போராடி ஜெபித்தான். ஜெயம் பெற்றானா இல்லையாங்க? ஜெயம் பெற்றான. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றா, எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றா, புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். சொல்லுங்க, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். கையை தட்டி, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே. நீங்க சொல்லுங்க, என் கர்த்தர். எதிரிகள் கண் முன்னே அவர் விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே எனக்கு விருந்து படைக்கின்றார், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். சொல்லுங்க, புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். கையை தட்டி, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர். இன்னொரு சொல்லுங்க, பின்னால சொல்லுங்க, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு. கையை தட்டி கடைசியாக, குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையே இல்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். நல்ல ஒரு கை தட்டி, குறையில்லை குறையில்லை, அழுகிறவர்களுக்கு குறையில்லை, எழுப்புதல் குறையில்லை. ஹல்லேலூயா. தேவன் அழுகிறவர்களை வைத்து, நம்ம எதுக்கு அழுகிறோன்றது ரொம்ப முக்கியமே. நம்ம நிறைய நேரத்தில் அவங்க பேச மாட்டாங்கன்னு அழுகிறோம், என் பிள்ளை வெறுத்துச்சுன்னு அழுகிறோம், கணவர் ஆண்டவர் இந்த மாதிரி ஆயிட்டாரன்னு அழுதுறோம். பிரயோஜனம் இல்லாத கண்ணீர் இதெல்லாம். இன்னொருத்தர்கிட்ட போனை போட்டு மணிக்கணக்கா என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு அழுகிறோம். இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறாருங்க. ஆனா இதையும் பார்க்கிறாரு, எனக்காக அழுகிறவர்கள் எத்தனை பேர், என் சபைக்காக தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்கள் எங்கே? ஆண்டவர் சொல்றார், ஏன் விடுதலை வரலன்னா அண்ணால் மாதிரி அழுகிறவங்க இல்ல. அல்லேலூயா. எங்க வாய்ப்பே இல்லைன்னா எப்படிங்க வாய்ப்பே இல்லைன்னா எப்படிங்க நமக்கு ஜெபம் பண்ண தோணும்? வெறுத்துருவோம், ஒரு மாதிரி கடினமாயிடும். ஆனா நேரம் வந்து தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு மனம் கசந்து இருதயத்தை ஊட்டினா ஒரு பிள்ளைய தான் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஒரு பிள்ளைங்க கொடுத்தாரு,
அழுகிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் எழுப்புதல கை தட்டிருப்பீங்க நினைச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்த்தாள் மரியாள் அழுகிறதை கண்டு ஆண்டவரே கண் கலங்கிட்டாராம். மார்த்தாள் மரியாள் தன் நேசிக்கிற குடும்பம், ஏமா அழுவுற? ஆண்டவரே, இந்த ஊர்லயே உமக்கு எவ்வளவு பிரியமான குடும்பம், நாங்க தரிசனத்தோடு நடக்கிற குடும்பம், ஒரு அசம்பாவிதம் எதிர்பாராம நீங்க ஊழியத்துக்கு போன போய் என் சகோதரன், உங்களுக்கு பிடிச்ச சகோதரன் மரிச்சு 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, வாய்ப்பே இல்லையா ஆண்டவரே, இனி ஒண்ணுமே பண்ண முடியாத ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்டே சொல்றாங்க. இதுல என்ன பெரிய சோகம்னா, அற்புதர்கிட்டயே அற்புதம் நடக்காதுன்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பாவம். சர்வ வல்லவர்கிட்டயே உலகம் செய்ய முடியாததை செய்கிற ஆண்டவர்கிட்ட இனி நடக்குமா ஆண்டவரே அப்படின்னு சொல்றதை விட ஒரு பயங்கரம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால், நீ நம்பினால் இப்ப அற்புதம் நடக்கும். ஆண்டவர், அவன் உயிர் தழுவான். ஆமா ஆண்டவரே, நீங்க வரும்போது அது உயிர் தழுதல். எப்படி இருக்கிறாங்க பாருங்க விசுவாசி, கடைசிக்கு போயிட்டாங்க. இப்ப பேசுறாரு அவரு. இந்த எல்ஐசி காரன் சொல்லுவான் பாருங்க, மாசம் 1000 ரூபாய் கட்டுங்க, வாழ்நாளெல்லாம் கட்டுங்க, எப்ப சார் கிடைக்கும்? என்கிட்ட வந்து கேட்டாரு, எப்ப சார் கிடைக்கும்? எங்க சபையில யாருக்குமே எல்ஐசி போடுறதுக்கு ஐயா அனுமதியே கொடுக்க மாட்டார். ஏன்னா மற்ற எல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டா நமக்கு எப்ப தேவையோ அது 5 வருஷத்துல 10 வருஷத்துல எடுத்துக்கலாம். இந்த லைஃப் இன்சூரன்ஸ் சொல்லுவான், வாழ்க்கை இன்சூரன்ஸ் பண்ணி நான் உங்களை பார்த்துக்கிறோன்னு சொல்லுவான். எப்ப சார் அந்த பணம் கிடைக்கணும்? நீ செத்துட்டா கிடைக்குமா? ஒரு மாதிரியா தான் பாக்குறீங்க. ஏங்க, நீங்க கட்டுற பணம் நீங்க உயிரா இருக்கும்போது கிடைக்காதான், நீ செத்துட்ட பேருக்கும் மனைவி கிட்ட வந்து கொடுப்பானா? நான் செத்துட்ட பேருக்கு என் மனைவிக்கு கொடுக்கறத நான் ஏன் கட்டணும்? வசனம் சொல்லுது, உன் காலத்தில் உன் கனியை தந்து நீ இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பா. கை தட்டுங்க. தன் காலத்தில், என் காலத்துல நான் கனியை பார்க்கணும், என் காலத்துல நான் எழுப்புதலை பார்க்கணும், என் காலத்துல என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை பார்க்கணும். நான் செத்துட்ட பேருக்கு நீ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்கணும்? நான் உயிரோடு இருக்கும் போதே என் ஆண்டவர் எனக்கு செய்வார். தட்ட மாட்டீங்களா கைய? நம்ம ஆண்டவர் சொல்றாரு, எல்ஐசிக்காரன் 14 நாளுக்கு பிடிங் கட்டிக்கிறான் பாரு, அவன் நீ செத்த பேருக்கு காசு கொடுப்பான். நீ உயிரோடு இருக்கும்போது உன் சத்துருக்கள் மத்தியில, உன் குடும்பத்தின் மத்தியில, உன்னை எதிர்த்தவர்கள் மத்தியில நான் உன்னை பார்க்க வைப்பேன், ஆயுச பெருக பண்ணுவேன். நல்ல ஒரு கையை தட்டி ஆயுச பெருக பண்ணுவேன். அவங்களுடைய எழுப்புதலை பாப்பா, உன் பிள்ளைகள் சபைக்குள்ள வருது. நல்லா கையை தட்டிடுங்க. தட்டினா தேவனுக்கு நல்ல ஒரு எழுப்புதலை கொடுத்துனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ வருஷம் ஜெபம் பண்ணி இன்னைக்கு கர்த்தர் கொண்டு வந்து நிக்க வச்சிருவாரு. ஹல்லேலூயா. அவர் டைம்ல போகணும்னு நினைச்சேன், ஆனா அவர் டைம் ஆகஸ்ட் 15 வந்தது பாருங்க. எனக்கு சீட்டு விழுந்தா பக்காவா விழ ஆண்டவர்கிட்ட இருந்து. ஆண்டவர் செஞ்சாருன்னா மிஸ்டேக்கே ஆகாது, பர்ஃபெக்டா செய்வாரு. நீங்க குத்தி இருக்கிற எல்லாரும் நீங்க சாதாரண ஆண்டவருடைய வெற்றி கொடி தான் உங்களுடைய ஷோல்டர்ல இருக்குது. ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். வெற்றி கொடி, இந்தியா கொடியோட வந்தீங்க, ஆனா வெற்றி கொடியோட நீங்க போறீங்க. ஆண்டவர் திருச்சபையில ஆண்டவர் பாருங்க, ஜாமக்காரர்களை நான் ஏற்படுத்துவேன், விடுதலை உண்டாகும். அழுகிறவர்களை கொண்டு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அழுகிறவர்களை கொண்டும் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எக்காலம் ஊதுகிறவர்களை கொண்டு சத்துருவின் கோட்டைகளை நான் இடித்து தள்ளி என் கொடி ஏத்துவேன். நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க வளைச்சிட்டோம், நாங்க திருப்பிட்டோம், நாங்க கொண்டு போயிட்டோம், நாங்க ஒரு பெரிய சுவரை போட்டோன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா கிட்ட ஒன்னும் பேசாத, நீங்கள் அமர்ந்திருந்து இந்த மாதிரி ஜபத்தை மட்டும் பண்ணுங்க, நான் வேலையை பார்க்கிறேன்றார். கை தட்டி. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிய போகிறோம். அடுத்த 5 மாசம் கர்த்தர் சபைக்காக யுத்தம் பண்ண போறார். கையை தட்டி. சபையின் எழுப்புதலுக்காக நம்ம கிட்ட ஜனங்கள் போன ஜனங்களை கர்த்தர் திருப்ப போகிறார், கூட்டி சேர்க்க போகிறார், கூட்டி சேர்க்க போகிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் அதை படிச்சிருங்க. 12, 13. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். That is a point. எக்காலம் ஊதி என்னன்னா, என் கர்த்தர் இன்றைக்கு எங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். எங்க தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டம் எங்களோடு இருக்குது. நாங்க வீர நட போட்டு வரோம்.
நாங்க பேச மாட்டோம், நாங்க சுதந்தரிப்போம், எக்காலம் ஊதுவோம். துதி துதி. அதுக்கு தான் துதிக்கும் போது நமக்கு எவ்வளவு வயசானாலும் பரவாயில்லைங்க, துதி எடுத்தா சாத்தா என்னங்க, ஹல்லேலூயா. நல்ல கை தட்டினா சாத்தா, நல்ல ஆவியன் இருந்தா சாத்தா, சொல்லமா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, துதி மறந்தா திரும்பி வருவா. நான் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, துதி மறந்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. சொல்லுங்க, துதி மறந்தா திரும்பி வரும். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். சொல்லுங்க, ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை, ஹல்லேலூயா, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, துதி மறந்தா திரும்பி வரும். ஓ, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, துதி மறந்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. சொல்லுங்க, துதித்து பாடி மதிலை, ஓ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை, ஷபாபா, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, துதி மறந்தா திரும்பி வரும். சொல்லுங்க சொல்லுங்க, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா. ஜீசஸ், துதி மறந்தா திரும்பி வரும். ஏமா, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, துதி மறந்தா திரும்பி வருவா. நல்ல கையை தட்டி நீங்க துதிக்கிறவங்க, எக்காலத்தை ஊதுறவங்க, எரிகோ விழுது. சபைக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா இருக்கிற எரிகோகள் விழுந்து மடையுதுங்க. ஆண்டவர் சொல்றார், ஜாமக்காரர்களை கொண்டு விடுதலை கட்டளையிடுவேன், அழுகிறவர்களை கொண்டு நான் விடுதலை கட்டளையிடுவேன். அப்புறம் ஊதுறவங்க, சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க திருவிழால பாத்தீங்கன்னா நாதஸ்வரம் ஊதுறவங்க, பிபி ஊதுறவங்க, அவங்களுக்கு எப்படி கூடுவாங்க? ஊதுறவனை கூடுப்பா, ஹல்லேலூயா. அவர் ஊதி முன்னாடி போனா தான் ஏதோ ஒன்று தெரிவிக்கிறாரு, பின்னாடி ஏதோ ஒரு வெற்றி வருதுன்னு. கர்த்தருடைய பெட்டி பின்னாடி வருது, கர்த்தருடைய ஜெயம் பின்னாடி வருது. நாங்க வெற்றியை ஊதுகிறோம். அதான் துதி. கை தட்டுங்க, வெற்றி. அதனால தான் நல்லா ஆராதிக்கணுங்க, நல்லா துதிக்கணுங்க, நல்லா பாட்டு பாடணுங்க. சும்மா அப்படியே டல்லாயிடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்வாரு, வெளியே சத்தம் கம்மியா இருக்கணும், உள்ள சத்தம் ஜாஸ்தியா இருக்கணும். வெளியே இம்மந்தூரம் சத்தம் போட்டோமா ஒண்ணுமே நடக்காது, உள்ள இம்மந்தூரம் சத்தம் போடணுமா ஒரு மாதிரியா தான் பாக்குறீங்க. ஹல்லேலூயா. சத்தத்தை இங்க கூட்டுனா அவர் வல்லமை அங்க கூட்டுவார், இங்க முழங்கால கூட்டினா அங்க அவர் வல்லமையை கூட்டுவாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 104 105:4 சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். எப்படிங்க விடுதலை உண்டாகணும்னா கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடணுமா? அவர் சமூகத்தை ஞாயிறு தோறும் பண்டிகை தோறும் தேடுங்கள். அப்படியா போட்டிருக்கு? எப்படிங்க போட்டிருக்குங்க? அவர் சமூகத்தை வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்பெஷல் மீட்டிங் அப்ப தேடுங்கள். நோ 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 நோ. கர்த்தரை அவர் வல்லமையை பார்க்கணும்னா அவர் சமூகத்தை நித்தமும் தேடணுமா? சபை எப்பவுமே திறந்து இருக்கிறது, எப்போனா ஜெபிக்கலாம். அண்ணால் சர்வீஸ் டைம்ல வல்லமையை பார்க்கலையா? சர்வீஸே இல்லாத டைம்ல மெகா வல்லமையை பார்த்தாங்களா? கை தட்டலாமா? எங்க சபை எப்பவுமே நிரம்பி ஜெபிப்பாங்க. டெய்லி 100 பேர் ஜெபத்துல அப்படியே அங்கங்க 100 பேர் ஜெபிப்பாங்க. அல்லேலூயா. ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சபை ஜெபிக்கிற சபை. அல்லேலூயா. வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆபீசருங்க,
எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் தான். ஆனா முழங்கால் படிட்டு காரை நிறுத்திட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. சொல்லுவாங்க, சர்வீஸ் டைம்ல கூட எனக்கு அற்புதம் நடந்ததோட ஞாபகம் இல்லை, நான் போகும்போது பிரச்சனையோடு போவேன். ரோட்ல நிறுத்திட்டு வண்டியை உள்ள வந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அன்னைக்கு சாலமோனுக்கு சொன்னீங்க, இந்த ஆலயத்துல வந்து முழங்கால் படிட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிசயம் செய்யும். உம்முடைய அக்கினி இறங்கின சபை, வல்லமை சபை, தரிசனம் உள்ள சபை, உம்முடைய தாசனுடைய சபை, நீ இந்த சபைக்கு வான்னு எனக்கு அற்புதம் செய்யுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். பெரிய காரியம் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 31ஆம் தேதி 50 சாட்சி சர்வீஸ் இல்லாம வீக் டேஸ்ல வந்து ஜெபம் பண்ணவங்களுடைய சாட்சி தான் அதிகமா இருக்கும் சபையில. ஐயாவே பிரமிப்பாரு. நான் நினைக்கிறேன் வர நாட்கள்ல நம்ம பாஸ்டர் நம்ம திருச்சபையின் எழுப்புதலை கண்டு பிரமிக்க போறார். கை தட்டி ஹalleluya ஹalleluya. மோசேயின் கைகளை உயர்த்தி பிடிக்கும் போது பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அவர் கையை உயர்த்தி பிடிக்கணும்னா அவங்க ஜெபிக்கிறவங்க மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட காலையில் ஃபோன் அடிக்கிறார், ஐயா காலையிலேருந்து ஜெபம் பண்ணி முடித்தேன், வந்து சுகமாக சேர்ந்துட்டீங்களா, எப்படி இருந்தது, நீங்கள் ஜெபிச்சிங்களா? ஜெபத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இந்த வயதிலும் இவ்வளோ காரியம் செய்தோம், இத்தனை 1000 பேரை எழுப்பியும் நமக்கு தேவன் தந்த முற்பிதாக்கள், தேவன் தந்த ஊழியர்கள் இன்னும் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து தேவ சமூகத்தை ஜெபிக்கிறதுனால தான் நம்மளாம் பிழைக்கிறோம், நம்மளாம் வாழுறோம். கைத்தட்டி நம்ம பிள்ளைங்களாம் நல்ல இடத்துல இருக்குது. கை தட்டினோம். நம்ம தேவன் நம்ம தேசத்தை, இந்த பாண்டிச்சேரியை பாதுகாத்து இருக்கிறார். சத்துரு தொடாம பாதுகாத்து இருக்கிறார். ஒருவனை, அந்த ஒரு மோசே, அந்த ஒரு எலியா, அந்த ஒரு ஜெபிக்கிறவருடைய நெற்றி, இந்த பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ பேர் இருந்தாலும் ஏசாயா சொன்னது போல கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி, ஹல்லேலூயா, இந்த இடத்துல முழங்கால நிக்க வச்சிருக்கிறாரு. இந்த வயதுல முழங்கால் படிடுறார். அம்மா, நம்ம முழங்கால் படிட யோசிக்கிறோமே, ஜெபிக்க யோசிக்கிறோமே, கண்ணீர் விட யோசிக்கிறோமே, எப்படி கர்த்தர் விடுதலையை கொடுப்பார்? நம்ம வீடு இன்னும் சபைக்குள்ள வரல, எப்படி கொடுப்பார்? ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாக பிரசங்கம் பண்ற நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பமே இல்லைங்க. ஐ அம் a Hindu பேக்ரவுண்ட். எங்க அப்பா சைடோ அம்மா சைடோ ஒருத்தர் கூட ரட்சிக்கப்பட்டவங்க இல்லைங்க. பயங்கரமான, எங்க அப்பா கல்கத்தால பயங்கரமான விக்கிரகத்தை வணங்கினவர். வேற வழி இல்லாம நாங்க அந்த ஊர்ல போய் அந்த விக்கிரகத்துல இருந்து, எங்க அம்மா நான் பிறந்த போது அது 7-8 வயதுக்குள்ள அவ்வளவு சண்டை, சமாதானமே இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க, அந்த விக்கிரகத்தை வணங்குவாங்க. ஹல்லேலூயா. அந்த தேசத்துல பாழ் அருவருப்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. கடைசியில் எங்க அம்மா சொன்னாங்க, இந்த ஊரே விக்கிரகமா இருக்குது, நீங்க இருக்கக்கூடாது, நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு யாராவது வீட்டுக்கு போகணும். சண்டை, உன் வீடு என் வீடு சண்டை. 8 வயதுல எங்க அம்மா அப்பா சண்டையோடு கூட நான் பிரிந்து, நான் தங்குவதற்காக ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு என்ன அங்கிருந்து துரத்தப்பட்டேன். அங்கிருந்து ஒருத்தர் கொண்டு வந்து விட்டாங்க. 8 வயதுல ஒரு பிள்ளை தாயின் தகப்பனை பிரிகிறாங்கன்னா அந்த குழந்தையுடைய உள்ளம், அந்த பிள்ளைக்கு என்ன இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் அந்த வடு. நான் ஒரு தங்கின ஒரு வீடு, ஒரு கத்தோலிக்க குடும்பம். அங்க பக்கத்துல தான் நம்முடைய சபை ஐநாவரம் ட்ரினிட்டி. 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, 91ஆம் ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே ஒரு விபிஎஸ்க்கு பிள்ளைங்கள்லாம் வந்து கூப்பிட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன், சபை தெரியாதுன்னு சொன்னேன். அங்கே சொன்னாங்க, யார் இந்த புது பையன் வந்துக்கிறான், வரமாட்டாடே, அவன் கல்கத்தால அவங்க அப்பாலாம் இருக்க, அவன் வரமாட்டான், அவனுக்கு சர்ச்செல்லாம் தெரியாதுடான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பையன் சொன்னா, நீ சர்ச்சுக்கு வந்தினா உனக்கு இவ்வளோ பெரிய பண்ணு கிடைக்கும், இவ்வளோ பெரிய ரஸ்னா கிடைக்கும்னா. அப்படின்னு நான் கேட்டேன், உங்கள் ஊரில் நீ சாப்பிட்டே இருக்க மாட்டேன், டெய்லியும் சூப்பர் கேக் தருவாங்க, சூப்பராக இருக்கும், வரண்டான்னு சொன்னேன். தேவஜனமே, 30 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுக்காக, ரஸ்னாக்காக, பசிக்காக, பட்டிக்காக, அடிமைத்தனமாக ஒரு வீட்டில் இருந்ததுக்காக நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஆலயத்தில் நான் ஓடி வந்து அந்த முதல் விபிஎஸ் அட்டன் பண்ணேன். அப்பதான் வாழ்க்கையில முதல்ல இப்படி ஒரு சபையை நான் பார்க்கிறேன். எந்த ஒரு சிலையும் இல்லாமல் ஒரு கட்டடத்துக்குள்ளே வார்த்தையோடு கூட ஜனங்கள் முன்னாடி தேவதாசன் இவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் அணைச்சி கை கொடுத்து எவ்வளவு மகிழ்ச்சியோட ஆராதிக்கிறாங்க, எவ்வளவு சிரித்த முகத்தோட ஆராதிக்கிறாங்க. என் கண்கள்ல வழியுது ஆண்டவரே. அன்னைக்கு தாங்க அந்த அக்கா என்னை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு சொன்னாங்க, என் தம்பி சோகமா இருக்கிறேன்னு. இல்லை, நான் ஊருக்கு புதுசு, எனக்கு ஒன்றும் தெரியாது, இவங்கெல்லாம் உங்க சொந்தக்கார பசங்களான்னு கேட்டேன். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் மடியில உட்காடுறாங்க, ஒரு ரிலேஷன் போலன்னு. அப்போ அந்த அக்கா சொன்னாங்க, நீ ஊருக்கு புதுசான்னு கேட்டாங்க. ஆமாக்கா, நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனால் எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனால் நான் கொஞ்சம் தூரமாகவே உட்கார்றேன். இல்லை, இந்த அத்தனை பிள்ளைகளையும் நான் இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்கிறேன்னு அந்த அக்கா சொன்னாங்க. I was shocked. முதல் தடவை பார்க்கிற
ஒரு சொந்தக்கார பிள்ளை இல்ல, யாரோ ஒரு பிள்ளைய ஒரு அக்கா எப்படி நேசிக்க முடியும்? சொந்த தகப்பன், சொந்த தாய், சொந்த கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷமும் அன்பா இல்லாத இந்த காலத்துல யாரோ ஒரு பிள்ளைய மடி மேல உட்காய வைத்து இவங்களால எப்படி நேசிக்க முடியுது? அவங்க சொன்னாங்க, சண்டே ஸ்கூல் எடுக்கிற அக்கா நான் ரொம்ப மோசமானவப்பா, ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசு ரொம்ப அன்பானவர். மோசமான அக்காவை மாத்தி இத்தனை பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிற அக்காவை மாத்திருக்காரு. இந்த இயேசு ரொம்ப நல்லவர், உன்னையும் நேசிக்கிறாரு. நீ சர்ச்சுக்கு வா, உன் மூலியமா உன் குடும்பத்தையும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வருவார் சொன்ன. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அன்னிலிருந்து விபிஎஸ்க்கு போனேன். அந்த 10 நாள் விபிஎஸ்ல இயேசுவின் அற்புதம், இயேசுவின் அடையாளம், இயேசுவின் அதிசயங்கள், இயேசு காட்டின வழிகள், அவர் அன்பு எல்லாமே என்னை பற்றி பிடித்தது. கடைசி நாள் ஒரு அபிஷேக கூட்டம் வச்சாங்க, என்னை தூக்கி வெளியே வீசி போட்டது. சிலுவையிலே அறையப்பட்ட ஆண்டவரை 8 வயதிலே நான் தரிசனம் கண்டு எல்லாம் போயிட்டாங்க. கண்ணு திறந்து பார்த்தா எங்க அக்கா மட்டும் நிக்கிறாங்க. 1 மணி நேரம் கழித்து, என்ன தம்பி உனக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சோ இல்ல என்ன ஆயிருச்சோ, நீ புதுசுன்னு பயந்த? இல்லக்கா, நீங்க சொன்ன ஆண்டவர் சாரோனின் ரோஜா, நீங்க சொன்ன ஆண்டவர் பள்ளத்தாக்கின் லீலி, நீங்க சொன்ன ஆண்டவர் அழகானவர், அருமையானவர். ஆனா நான் பார்த்தவர் ரத்த வெள்ளத்திலே 2 கைகளும் மாட்டிக்கொண்டு முள்முடியோடு கூட சிலுவையிலே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வேன். நீ பார்த்த ஆண்டவர் தான் ரியல் ஜீசஸ் தம்பின்னு சொன்னாரு. கை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா சீடராகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் தேவ மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் தேவ மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சொல்லுங்க, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு
இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே. நல்ல ஒரு கையை தட்டிடுங்க. என்னை கைவிடாத கர்த்தர், உன்னை கைவிடாத கர்த்தர். எத்தனை பேர் தள்ளினாங்க, உறவுகள் தள்ளினாங்க, சொந்த பந்தம் தள்ளினாங்க, அவர் கைவிடவே இல்லை. துரத்தப்பட்டங்க. நான் தங்கியிருந்த வீட்டுல அந்த மூட்டை துணியெல்லாம் கொடுத்து, நீ அந்த சபைக்கு போற, அது ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்கிற சபை. இது வித்தியாசமான தொட்டு வணங்குற செட் ஆகல, ஆவி ஒத்து போகாது. கொஞ்ச நாள் பார்த்து மூட்டை துணியை தூக்கி வெளியே போட்டு சொல்லிட்டாங்க, இந்த சபைக்கு போறதான் தான் எங்க வீட்டுல உனக்கு இடம் இல்லை, எங்க அப்பாவும் இல்லை, எங்க அம்மாவும் இல்லை, நான் தங்குவதற்காக சென்னை வந்திருந்தேங்க. தேவ ஜனமே, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது பாடுகள் வரும், துரத்தல்கள் வரும். நம்ம நிற்கும் போதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்வார். அந்த மூட்டை துணி எடுத்துன்னு சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி, நீ ரொம்ப சின்ன தம்பி, நீ எல்லாம் சர்ச்சை நம்பி போக கூடாது, சர்ச்செல்லாம் சர்வீஸ்க்கு வருவாங்க, துரத்திடுவாங்க, அங்க யாரையும் வச்சு பிள்ளைங்க மாதிரி பராமரிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் கதவை தட்ட போன போது என் ஆண்டவர் சொன்னான், உன் வீட்டு வாசல் சின்னது, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நான் அவனோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்படிதான் பாஸ்டரோடு இருந்து கத்த செஞ்சிருக்கிறார். கையை தட்டி. அப்படிதான் இத்தனை ஆண்டு செய்திருக்கிறார். வந்துட்டாங்க துணி எடுத்துக்கினே. பாஸ்டர் கேட்டாரு, தம்பி, நல்ல சர்ச்சில் உற்சாகமா இருப்பியே, நீ விபிஎஸ்ல நல்ல பேர் எடுத்திருக்கியே, கொஞ்ச நாள் நல்லா வரியே, என்னாச்சு, ஊருக்கு போறியா? இல்ல பாஸ்டர். என்ன, எங்க டூருக்கு போறியா? இல்ல பாஸ்டர். மூட்டை துணியோட வந்திருக்க. வீட்டை விட்டு துரத்திட்டாங்க பாஸ்டர். அவங்க ஒரு கத்தோலிக்க குடும்பம். எனக்கு என்ன தெரியல, எங்க அப்பாவும் சொல்லிட்டாரு, அவனை துரத்தி எங்கன்னா போயிட்டு அவன் புள்ளையலன்னு சொல்லிட்டாரு. அவங்களாம் ரட்சிக்கப்படாதவங்க பாஸ்டர். நான் எனக்கு ஆண்டவர் வாசல் சொன்னாரு, இந்த சபையில ஏதாவது ஒரு மூலையில தங்கிக்கிறேன் பாஸ்டர். அவர் அவ்வளவு லேசில இல்ல, ஜபம் பண்ணி தான் கன்ஃபார்ம் பண்ற தேவதாசன் ஐயாக்கு தெரியும். 30 ஆண்டுக்கு முன்பாக ஜபம் பண்ணி என்கிட்ட வரும்போது பக்கு பக்கு நடிக்குது. இல்ல தம்பி, பெரிய பிரச்சனைகள் ஆயிடும், சபை இது, நீ போயிடலான்னு சொல்லிட்டாயா முடிஞ்சிருமேன்னு சோல்டர்ல கை வச்சு சொன்னார். உனக்காக நான் கத்தெடுத்தல் கேட்டபோது, இவன் குட்டி சாமுவேல், இவனை ஆலயத்தில் சேர்த்துக்கொள், இவனை கொண்டு வருங்காலங்களில் என் சுவிசேஷத்தை அறிவிப்பேன் சொல்லி என்னை அன்றைக்கு 10 வயதுல 8 to 10 வயது ஆலயத்தில் ஒரு அனாதையாக துரத்தப்பட்டவனாக சபையே உட்கார்ந்து கொண்டிருக்கிற அம்மா, ஒரு கிறிஸ்தவம் இல்லாத இந்து குடும்பத்திலிருந்து கர்த்தர் சிறு பிள்ளையாய் தொட்டு அனாதையாய் மூட்டத்துறையோட வந்தவன் தான் இந்த சுவிசேஷகர் ஜான் பிரபு. ஹல்லேலூயா. அதே சபையில வைத்து கர்த்தரனை உயர்த்தினார். சண்டே ஸ்கூலுக்கு டைரக்டராக மாத்தினார், யூத்துக்கு என்ன வர்ஷிப் லீடரா மாத்தினார், திருச்சபையில பயன்படுத்தினார். 20 ஆண்டுகள் சபையில பாய் போட்டேன். 20 ஆண்டுகள் நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் தொட்டி கழுவேன். இந்த புல்பிட்டை 20 வருஷம் தொடச்சிருக்கிறேன். இன்னைக்கு இந்தியாவின் பெரிய பெரிய புல்பிட்ல போய் நிற்கும்படிக்கு என் தேவன் என்னை நினைத்தார். தட்ட மாட்டீங்க பாருங்க பொறாமை உள்ளவங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யார் மறந்தாலும், தகப்பன் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு சொன்னவர் என் ஆலயத்தில் சேர்த்து கொண்டு கர்த்தர் 20 ஆண்டு காலம் சபையில உருவாக்கி 2015ஆம் ஆண்டு ஐயாவுடைய தலைமையின் கீழே ஒரு திருமணத்தை செய்து இன்றைக்கு 15 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் சுவிசேஷகனாக பல சபைகள் பல டினாமினேஷன் சென்று என் தேவன் பெரியவர். இன்றைக்கு நம்முடைய திருச்சபையில ஒரு சாட்சியாக என் ஒட்டுமொத்த குடும்பத்தை, எங்க அம்மாவை, எங்க அப்பாவை, என் தாய் என்னை தேடி வந்தாங்க சபைக்கு. தம்பி தங்கச்சி அத்தனை பேரும் ஐயாக்கு முன்பாக நான் பொறுக்கி ஆகவில்லை, துரத்தப்படவில்லை, நான் அனாதையாக்கப்படவில்லை. என் தேவன் என்னை சபையில் ஆராதிக்க வைத்திருக்கார். என் தாய் தம்பி தங்கச்சி எல்லாம் ஞானஸ்தானத்தை சபையில் அங்கத்தினார். 20 வருஷம் எங்க அப்பா போராடினார். தேவஜனமே, அவருக்கு ஒரு மஞ்சா காமலையை கொடுத்தார் ஆண்டவர். அவர் செத்து போவேன்னு சொன்னாங்க. வேலூர் பகுதியில போன் அடிச்சாங்க, உங்க அப்பா உங்களுக்கு துரோகம் பண்ணவர் சாக போறாரு, நீ வந்து பார்க்கலான்னு சொன்னாங்க. நாங்க எல்லாம் புறப்பட்டு போனோம். அப்பா, உங்களை துரத்தன பாவிப்பா, நான் செத்து போறதுதான் நல்லது. ஐயோ, நீங்க நல்ல கிறிஸ்தவங்கள் ஆயிட்டீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. என்கிட்ட தப்பு தப்பா சொல்லி உன்னை துரத்துன்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் தண்டிச்சுட்டாருப்பா. நான் ஒரு பாவிப்பா, நான் செத்து போவேன் மஞ்சா காமலையில. நான் சொன்னேன்,
மனம் திரும்புகிற எவரையும் கர்த்தர் சாகடிப்பதில்லை. மனம் திரும்புகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அது தகப்பனா இருக்கட்டும், அது புறஜாதியா இருக்கட்டும், நீங்கள் மனம் திரும்பினால் என் தேவன் உங்களை பிழைக்க செய்து, இதே கிராமத்துல பூஜாரியா மரத்தாண்ட எந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்களோ அதே கோயில், இல்லப்பா நான் செத்து போயிடுவேன், நான் 3 மாசமா படுத்தபடி கேட்கிறேன், நான் செத்து போனோன்னு ஜெபம் பண்ணு. செத்து போன் ஜெபம் பண்ணுகிறதுக்காக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எதிரிக்கு கூட நரகத்துக்கு போக கூடாதுன்னு தான் என் தேவன் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். கை தட்டுங்க பார்க்கலாம். எதிரி கூட, கெட்டவங்க கூட, பொல்லாதவங்க கூட நரகத்துக்கு போக கூடாது. நோ ரிட்டர்ன் டிக்கெட். நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் தேவன் அறியாம இருக்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட போய் சொன்னேன், ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுத்தா பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், MBBSக்கெல்லாம் பெரிய கவர். நான் சொல்றேன், என்ன ஆராதிக்கிற தேவன் உங்களை பிழைக்க வச்சுட்டா என்ன செய்வீங்க? இயேசு உங்க தேவன் என்னை காப்பாத்திட்டா. இதே கிராமத்துல ஒயிட் அண்ட் ஒயிட்ல பைபிள் எடுத்துன்னு எங்கெல்லாம் போய் நின்னோம், என் மகன் ஆராதிக்கிற இயேசுதான் மெய்யான தேவன் நான் சொல்றேன் பான்னு சொன்னாரு. அட 20 வருஷம் என் ஜெபத்துக்கு கர்த்தர் கொடுத்த பதில். ஜெபிக்கிறீங்களா? கை தட்டுங்க. கணவருக்காக, பிள்ளைக்காக, சபைக்காக, தேசத்துக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். இந்த மாசம் பதில் கொடுப்பார். நல்ல கை தட்டி உன் வீட்டுல, உன் குடும்பத்துல, சபையில பதில் கொடுப்பார். நாங்க எல்லாம் அந்த மரத்தடியாண்ட போய் ஜெபிச்சோம். பயங்கர ஸ்மெல்லு, கை கண்ணு எல்லாம் மஞ்ச. பிழைப்போம் என்ற நம்பிக்கையே இல்லை. சொன்ன ஆண்டவரே, என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்த ஓலக்கொட்டாவை பத்த வச்சவர் நீதானே. என் மூலமா என் குடும்பத்தை நானும் என் வீட்டாரும் சொன்னீரே. அனாதையாய் துரத்தப்பட்ட என்னை ரட்சித்தீரே. என் சபையில என் குடும்பமே இருக்கணும். நான் இந்த பைபிள் எடுத்து ஊழியம் செய்யற ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன். எங்க அப்பாவுக்கு ஜெபம் பண்ணி என்ன பூசி போய் படுத்தோம். காலையில் 5 மணிக்கு கதவு தட்டுறாங்க. பால்காரன் தான் கதவு தொட்டுறாங்கன்னு தெரிஞ்ச எங்க அப்பா நடராஜ் கதவு தொட்டி எழுந்து நிக்கிறாரு. உன் தேவன் என்னை சந்தித்தா, என் கட்டுகளை உடைத்தா, என்னை விடுதலை ஆக்கினார். கையை தட்டி விடுதலை ஆக்கினார். விடுதலை நாயக வெற்றியை தந்துவிட்டா, எனக்குள்ளே இருக்கிறா என்ன ஆனந்த. கையை தட்டி விடுதலை நாயக வெற்றியை தந்துவிட்டார், எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க. என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி
மாசம் ஜெயம், இந்த மாசம் விடுதலை, இந்த மாசம் எழுப்புதல். இப்படி கை தட்ட கூடாதுங்க. நல்ல ஆண்டவருக்கு ஒரு கை தட்டணும். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஒரு இந்து பையனை 8 வயசுல வீட்டை விட்டு துரத்தின ஒரு இந்து பையனை கொண்டு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுவாரானால், எத்தனை வருஷமாய் விசுவாசியாய் இருக்கிற நீங்கள், உங்க குடும்பம் எங்கே? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தோட்டத்தில் இருந்த, தேவ திட்டத்தில் இருந்த, தேவ தரிசனத்தில் நிறைய ஆதாம்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பணியை செய்யாம ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் வந்து கூப்பிடும் போது ஆளை காணோம். They are blaming someone. அவங்களால இவங்களால நான் செய்ய முடியல ஆண்டவரே. நீர் கொடுத்த மனைவி, நீர் கொடுத்த குடும்பம், நீர் கொடுத்த வேலை. நோ, கர்த்தர் நம்மை தோட்டத்திலே, அற்புதமான தோட்டத்தில் வைத்திருக்கிறார். வலது கரங்களை உயர்த்தி, ஒண்ணுமே இல்லாம ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வைராக்கியமாய் வந்து ஒரு கர்த்தருடைய ஆளை இந்த 30 ஆண்டு காலத்துல என் குடும்பத்தையே கொண்டு வந்து இன்னைக்கு என் மூலியமா என் குடும்பத்தை சபையில 100 பேருக்கு மேல, ஹல்லேலூயா, எங்க அப்பா மூலியமா அந்த கிராமத்துல 100 பேருக்கு மேல வந்து ஆராதிக்கிறாங்க. அந்த கிராமத்துல எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள என் தகப்பனை ஒரு சாட்சியை நிறுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நானும் என் வீட்டாருமோ வென்றா. நான் முடிக்கிறேன். கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கரங்களை உயர்த்தி சொல்லமா? நானும் என் வீட்டாருமோ. ஒரு அர்ப்பணிப்பாக கர்த்தரையே சேவிப்போம். சத்தமாக நீயும் சேவி